அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 51 உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 51 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 35 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 80 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 56 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 90 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 85 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 26 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 10 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் 85 இந்தியாவுக்கு 278 ரூபாய் 15 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், அல் முசைனி, அல் முல்லா மற்றும் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 750 ஃபில்ஸ் சில நாட்களில் வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக அறவிடுவாங்க. அதே போல் 900 ஃபில்ஸ் தினந்தோறுமே தொடர்ந்து கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ஜஹராவில் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் வெறும் 750 ஃபில்ஸ் தான் இப்போதைக்கு வரைக்கும் கட்டணமாக அறவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்குது இந்த எக்ஸ்சேஞ்ச். முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 994 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 159 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 559 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 325 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போதைக்கும் ஒரே நிலைமையில் தான் இருக்குது. விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களை சந்தித்து தன்னுடைய நற்சான்றிதழ்களை வழங்கினார் குவைத்தின்கான இலங்கை தூதுவர். அதே போல் இதோ குவைத்துடைய கஸ்டம்ஸ் அதிரடியாக கைப்பற்றியிருக்கிறாங்க பயண பைகளில் இருந்து மர்மமான போதைப் பொருட்களை. யார் எது கொடுத்தாலும் வாங்கி பேக்கில் வச்சிடாதீங்க.
காணாமல் போனர் 2 கடலில் கண்டுபிடித்தது தீயணைப்புத்துறை. அதே போல உணவு பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனையில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. அதே போல குவைத்துடைய மின்சாரம் புதிய வகையில் திருப்பம். சார்ஜர் பிளக்குகளை தொடர்ந்துமே அடித்து வைக்காதீங்க. முபாரக்கியா பகுதிகளில் தொடர்ந்தும் நிறைந்து வலியும் மக்கள். அப்தலி பகுதிகளில் நேற்றைய முன்தினம் விபத்தில் ஒருவர் மரணம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க. இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காம என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்க சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. இன்னும் 12 நாட்களில் வெற்றியாளர்கள் யார் என்பது தெரிவிக்கப்படும். அதே போல எதிர்வரும் 20ஆம் தேதியோட இந்த ஆஃபர் முடியுது. கார்கோ பற்றிய மேலதிக தகவல் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, தாராளமாக போய் பாருங்க. அதே போல குவைத்துடைய வானிலை அறிக்கை அவதான மையம் குவைத்தின் பல பகுதிகளிலையும் வெப்பநிலை வெகுவாக அதிகரித்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல காற்றுடைய வீரியமும் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும். இதுலேயும் குறிப்பாக நாளை அல்லது நாளை மறுநாள் மறுபடியும் தூசி காற்று ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தூசியுடன் கூடிய காற்று வந்தாலே உங்களுக்கு தெரியும், பாலைவன பகுதிகளுக்கு அண்மித்த ரோடுகள் வந்து ஃபுல்லாகவே மணலால் மூடப்பட்டுடும். அதே மாதிரி உங்களுக்கான வேலைகளும் அதிகரிச்சிடும். தயாராக இருங்க. தூசி காற்று நாளை அல்லது நாளை மறுநாள் வரலாம். அதே போல குவைத்துடைய புதிய மின்சார திட்டங்கள் ஹைடெக் சைபர் ஆர்மர் மூலமாக பாதுகாப்பை இன்னும் அதிகரித்து வெப்பத்தில் இருந்து பாதுகாப்பை அதிகரித்து உற்பத்திகளை இன்னும் வெகுவாக சீரமைக்க செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு சார்ஜர் பிளக்காக இருந்தாலும் உங்களுடைய வேலை முடிந்தால் ஆஃப் பண்ணி வைங்க. ஒரு பக்கம் மின்சாரம் விரயமாகும், இன்னொரு பக்கம் அது ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி தீப்பிடிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்புத்துறை. குவைத்திற்கான இலங்கை தூதுவர் கலாநிதி லக்ஷித ரத்நாயக்க அவர்கள் சமீபத்தில் குவைத் நாட்டின் அதிமேதகு அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களிடம் தனது நற்சான்றிதழ் கடிதங்களை கையளித்து மற்றும் இரு நாடுகளுக்கிடையான ஒத்துழைப்புகளை பற்றியும் கலந்துரையாடி இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அமீரிடம் நற்சான்றிதழ் பெய்து இதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ காலங்களுக்கு விரைவில் தீர்வுகள் வரலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இதோ குவைத்துடைய கஸ்டம்ஸ் யூரோப் நாட்டிலேருந்து வந்த பயணி ஒருவருடைய லக்கேஜ் சோதனை பண்ணும்போது உள்ளே இருந்து பலதரப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்த நாடுகளில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைவருமே நாம் பயணம் செய்கிறவங்க மறுபடியும் இந்த நாட்டுக்குள்ளே வரவங்க நிறைய பேருக்கு நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று இந்த வீடியோட எண்டில் போடுறேன், நேரத்தோட நான் போட்டிருக்கிறேன். மொபைல் ஃபோன் பேக் அப்படியோ பேக்கினோடையே பாக்ஸை வந்து உடைக்காமல் பேக்கினோடையே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை கொண்டுட்டு போய் ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது உள்ளே உடைச்சி செக் பண்ணி பார்த்தா உள்ள ஃபோனுக்கு பதிலாக ஃபோன் இல்லாமல் போதைப் பொருளை உள்ளே வச்சுருக்கிறாங்க. பேக்கின் பண்ணின ஃபோன் கூட நீங்கள் நம்பி கொண்டு போக முடியாது, உடைச்சி செக் பண்ணி பார்த்து தான் கொண்டு போக வேண்டிய சூழல். அதே போல் விமான நிலையங்களுக்கு போகும்போது யாராவது உங்களுக்கு அவசரமாக கூப்பிட்டு இந்த பார்சல் எந்த நம்பரில் ஃப்ளைட்டில் எந்த சீட்டில் இருப்பார் கொடுத்துருங்க, இது கொஞ்சம் மருந்து இருக்குது, எமர்ஜென்சி, நோயாளி அப்படின்னு மாதிரி நீங்கள் எத்தனையோ படங்களில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, யாராவது மாட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் சில குடும்பங்கள் என்னோட பேசினாங்க. நாட்டில் இருந்து அவங்களுடைய உறவினர்களும் யாரோ ஒருத்தர் கொடுத்த பார்சல் அங்கே கொண்டு போனால் அதில் போதைப் பொருள் இருந்திருக்குது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா 3 வருஷமா 6 வருஷமா ஜெயிலில் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகன், கணவன், சகோதரன் அப்படின்ற உறவு முறைகள் பல பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் கொடுக்கக்கூடிய பார்சலை நீங்கள் நம்பி வாங்கிட்டு வரும்போது அதில் நீங்கள் சிலர் வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சிலவங்க வந்து வேணுமெண்டே அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய விடயங்கள் இருக்குது.
யார் பொருள் கொடுத்தாலும், சாதாரணமாக ஒரு அதிகாரி, கஸ்டம்ஸ் அதிகாரி, நீங்கள் படங்கள் எப்படியெல்லாம் சோதனை பண்ணுவாங்கன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரியே சோதனை பண்ணுங்கள். ஒரு ஆடையை கொடுத்தாலும் அதோடைய தையல் மடிப்புகள் முதல் கொண்டு சோதனை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் தயவு செய்து திறந்து பேக்கினை உடைச்சி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதுக்கு நல்ல உதாரணம் இந்த ஐஃபோன் பாக்ஸ் வீடியோ. இதையும் பாருங்கள். ஓகே, اوكي خلاص كيف سيف عليك. اوكي ما في صوت لكن يلا يلا. مين سلطان جاء؟ ها؟ كذا. How much is this one? 172. الحمد لله ما جت. جاء أخذ أسبوع من جديد. طلعوا الحين طلعونا كلهم. நைலோன் கவரை கூட அவர் தான் வெட்டி பிரிக்கிறாரு. இந்த ஐஃபோன் பாக்ஸை பிரித்து உள்ளே பார்த்தா ஃபோன் இருக்க வேண்டிய இடத்துல போதைப் பொருள் பேக்கெட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பிடிப்பட்டால் வாழ்நாள் பூரா ஜெயிலில் இருக்கணும். சிந்தித்து செயல்படுங்க சகோதர சகோதரிகளே. ஈத் அல் அதா ஃபெஸ்டிவல் அதிகமாக கொண்டாடக்கூடியவங்க நிறையக்கூடிய பகுதியாக தற்போது முபாரக்கியா பகுதி மாறி இருக்குது. வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகள் என்று பலருமே அந்த இடத்துல ஒன்று கூடுறதா தெரிவிச்சிருக்காங்க. டிராஃபிக் செம்மையாக இருக்கும், அந்த பக்கம் போகிறவங்க உஷார். அதே போல் நேற்றைய முன்தினம் அப்தலி பகுதிகள் ஒரு வாகன விபத்தில் எஜிப்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. எஜிப்திய சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சாரதிகள் தயவு செய்து மிக கவனம். அதே மாதிரி மீன் பிடிக்க சென்ற இருவர் ஃபைலக்கா தீவுகளுக்கு எதிரே காணாமல் போனதாக மத்திய கட்டுப்பாட்டுத்துறைக்கு வந்த தகவலை அடுத்து உடனடியாக கடலோர காவல் படை, ரோந்து படை தீவிரமாக தேடி அவர்கள் இருவரையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. த ஜெனரல் ஃபுட் அத்தாரிட்டி, குவைத்துடைய உணவு பாதுகாப்பு ஆணையம், ஃபுட் சேஃப்டி டேயாக நேற்றைய தினம் 7ஆம் தேதி அவங்களுடைய செலிப்ரேஷனை அவென்யூஸ் மாலில் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 360 மால்லையும் வந்து நிறைய இடங்களில் அவங்களுடைய ஆர்கனைஸை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஏற்பாடு, அதாவது இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே உணவு சங்கிலிகளில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுகள் மற்றும் உணவுகளில் உள்ள சுகாதார தன்மையை பற்றி அறிவதற்காக. அதே மாதிரி பழைய உணவுகள், மதாம்களில் கடைகளில் பழைய உணவுகள், நேற்று முந்தினால் சமைத்த உணவுகளை வந்து ஃப்ரீசர் பண்ணி வைக்கிறதோ அல்லது மசாலாக்களை தடவி கறிகள், அதாவது கோழிகளாக இருக்கலாம், இறைச்சிகளாக இருக்கலாம், மசாலாக்களை தடவி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றதையும் விவரிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 40 வருட காலங்களாக, அதாவது கடந்த 1984ஆம் ஆண்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் குவைத்தில் ஃபெலாஃபில் சாண்ட்விச் வெறும் 100 ஃபில்ஸுக்கு தான் விற்று கொண்டு இருக்கிறாங்க. பல சாரதிகளுடைய உணவே, அதாவது அதிகமான வெளியில் பயணிக்கக்கூடியவங்களுடைய குறைந்த விலை உணவே அதுதான், ஃபெலாஃபில் சம்மூன். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. பல பேருடைய ஃபேவரைட் உணவாகவே மாறி இருக்கிறது ஃபெலாஃபில் சம்மூன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இன்னொரு நாள் வீடியோவில் சந்திக்கலாம்.